राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो नंद गोकुल की जय। जय बोलो नंद बाबा की जय। जय बोलो यमुना मैया की जय। சப்தமே இல்லைல்ல. இந்த ஃபியூ செகண்ட்ஸ் அமைதியா உங்க மனசு இளைப்பாறட்டும். ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஓட்டம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், பயம், கோபம் எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் நியூட்ரல். அப்படி எங்கேயோ ஒரு மலை மேலே உட்காந்துண்டு இப்படி பார்க்குற கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு பச்சை பசேல் அழகான மாலை நேரத்து அந்திவானம். இங்கிருந்தோ பட்சிகள் அப்படியே பறக்கிறது. அழகான கடல் அலைகள், அலைகளுடைய சப்தம் அமைதியா. எங்கேயோ உட்காந்துருக்கு. தூரத்தில் ட்ரெயின் போகிற சவுண்ட், எங்கேயோ ஒரு குழந்தை சிரிக்கிற சப்தம், எங்கிருந்தோ வரக்கூடிய அழகான ஒரு கானம், எங்கிருந்தோ கேட்கக்கூடிய ஒரு கோவில் மணி ஓசை, ஜோனு கொற்ற மழையினுடைய சப்தம், கிளிகளுடைய அழகான நாதம். எப்படி இருக்கும்? சில்லுன்னு ஒரு காத்து. அப்படி பார்க்குற தலைக்கு மேல் அழகான இருண்ட ஆகாசம், ஜோரான ஒரு சந்திரன், கொட்டி கிடக்கக்கூடிய நட்சத்திரங்கள். சூதிங், ரைட்? இது எல்லாம் கொடுத்தவன் உங்கள் கண்ணன். இது எல்லாம் கொடுத்தவன் உங்களோட, உங்களுக்குள்ள இப்ப இருக்கான். எப்பவுமே இருக்கான். இன்றல்ல நேற்றல்ல. இந்த சரீரத்தின் பொழுதும், நீங்கள் சரீரத்தை மறந்திருக்கும் பொழுதும், தூங்கும்போது சரீரம்லாம் மறந்து போயிட்டதில்லை. நீங்கள் உங்களையே மறந்திருக்கும் சமயத்திலும், உலகமே உங்களை மறந்தபோதும், உங்கள் கண்ணன் உங்களை மறப்பதில்லை. நீ அவனுக்கு ரொம்ப பிடிச்சவன். நீ அவனுக்கு ரொம்ப 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 பிடிச்சவள். இந்த கேரண்டி உண்டு. பிலவ்டு அப்படின்றோம் இல்லையா? உலகத்தில் த மோஸ்ட் சின்சியர் லவர் அப்படின்னா கண்ணன். உலகின் மிகச்சிறந்த அன்பின் எல்லையை காட்டக்கூடியவன் கண்ணன். கண்ணன்னாலே அன்புதானே. ஆகர்ஷணம், பரிபூர்ண ஆகர்ஷணம் கண்ணனோடது. நீங்க தள்ளியே விட முடியாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு திசுக்கள், ஒவ்வொரு செல்கள்லையுமே எங்கும் நிறை பரபிரம்மம் நீக்கமர நிறைஞ்சிருக்கான். அதனால என்ஜாய் திஸ் லைஃப். நீங்க பண்ற வேலை, நீங்க வாழ்கின்ற இடம், எல்லாத்துலயும் கண்ணன் இருக்கான். கோபம் வருதா, ரைட், அதுலயும் கண்ணன் இருக்கான். பயம் வருதா, அதை தாண்டி கண்ணன் இருக்கான். இங்க எல்லாமே கிருஷ்ண அனுபவம். சரியா? கிருஷ்ண அனுபவம்.
ஜோரான கிருஷ்ண அனுபவம் ஆனந்தமா அனுபவிக்கணும். ரைட்டா? அதனாலதான் நலகூபரன் மணிகிரீவனுக்கு நாரதர் அனுகிரகம் பண்ணார். அது சாபம் இல்லை. நலகூபரன் மணிகிரீவன் எவ்வளவு அழகா பிரார்த்திச்சுட்டான்னு சொன்னேன். முகுந்தமாலா ஸ்லோகம் கூட சொன்னேன். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும். ரொம்ப அழகா ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய அச்சுதகதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் ஷ்ருணு கிருஷ்ணம் லோகயலோச்சனத்வய ஹரேர்கச்சாங்கிரியுக்மாலயம் ஜிக்ரக்ராணமுகுந்த பாததுலசீம் மூர்தன்னம அதோக்ஷஜம். ரொம்ப அழகான குலசேகர ஆழ்வாருடைய முகுந்தமாலா ஸ்லோகம். ஜிஹ்வே கீர்த்தய கேசவம். நாக்கே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 டே கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இப்படி எத்தனை விதமா நீங்க கிருஷ்ணனை சொல்லலாம். கிறங்கி சொல்லலாம், மயங்கி சொல்லலாம், ரகசியமா சொல்லலாம், கிருஷ்ணா சிரிச்சுண்டு சொல்லலாம். அரே கிருஷ்ணா ஏண்டா படுத்தலாம். இத்தனை விதமான எக்ஸ்பிரஷன்ல கிருஷ்ணனை சொல்லலாம். ஹார்தி பாடு கிருஷ்ணான்னு சொல்லலாம். எழுந்து அரே கிருஷ்ணா அப்படின்னு சோம்பல் முடிக்கலாம். கீழே வைக்கும்போது கிருஷ்ணா அப்படின்னு உட்காரலாம். அவ்வளோ சுகம் இது. ஜுஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபும் சேதோ பஜ. முராரிய மனசே பஜன பண்ணு. ஸ்ரீதரம் பாணித்வந்த்வ சமர்ச்சய. கைகளே ஸ்ரீதரனுக்கு அர்ச்சனை பண்ணு. அச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வய த்வம் ஷ்ருணு. அச்சுதனுடைய கதைகளை காதுகளே நீங்கள் கேளுங்கள். கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. கண்களே கிருஷ்ணனை பாருங்க, என்ன அழகுது. கம்ப்ளீட் ட்ரெஸ் சூப்பராக இருப்பான். சர்வாபரண பூஷிதன் சூப்பராக இருப்பான். அரகுர ட்ரெஸ்ஸு அழகாக இருப்பான். ட்ரெஸ்ஸே இல்லை, ரொம்ப அழகாக இருப்பான். முன்னிலும் பின்பழகிய பெருமாள். எல்லாம் அழகு. பேசுறது அழகு, சிரிக்கிறது அழகு, குதிச்சுக்கிறது கூட அழகு. கோபம் அழகான அவன் தானே நிருசிம்மன். பாலகிருஷ்ணனா யசோத பார்க்கிறாளே, ட்ரெஸ் இல்லாம தானே பார்க்கிறா. சர்வலங்கார பூஷிதனா பார்க்கிறா. தேவர்கள்லாம் அழகா தானே இருக்கான். கோபிஷ்டனா கோபத்துல பார்க்கிறார் பீஷ்மர். ஜம்முன்னு இருக்கான் கிருஷ்ணன். எல்லாம் அழகு தானே. அப்ப அந்த கிருஷ்ணனை பார்க்கணுமே. குருவாயூரப்பனா பார்த்தா கோமணத்தை கட்டி அது நிக்கிற ஸ்டைல் இருக்கு. கிள்ளி வகையில் போட்டுக்கலாம் மேல. அது என்ன ட்ரெஸ் போட்டுருக்குனே தெரியாத ஒண்ணு. இந்த புரி ஜெகநாதன் அது ஒரு அழகு. ஸ்டைல் அடுப்புல கையை வச்சுட்டு கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிறான் பாண்டுரங்கன், இன்னும் அழகு. அத்தனை மாலைகள், அத்தனை ஆபரணங்கள். மலையப்ப சுவாமி அழகோ அழகு. உடம்பு முழுக்க ஆபரணங்கள். கனகரேல்னு படுத்திருக்கிற என் பத்மநாபன் சுந்தர குட்டன். ஸ்ரீரங்கநாதன் அந்த ஸ்டைலே அழகுதான். பூச்சாண்டி மாதிரி வேஷம் போட்டால் அழகுதான். என்ன இல்லை அவங்கிட்ட. அதனால கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய. வரதராஜன், பார்த்த சாரதி எல்லாம் அழகுதான். கால்களே அரேர் கச்ச அங்கிரி யுக்ம ஆலயம். கால்களே ஹரியனுடைய கோவில்களுக்கு போங்கோ. ஜிக்ர கிராண முகுந்த பாத துளசீம். ஏ மூக்கே கிருஷ்ணனுடைய பாத துளசி, முகுந்தனுடைய பாத துளசியை முகர்ந்து பாரு. மூர்தன் நம அதோக்ஷஜம்.
தலையே அதோக்ஷசனான பகவானை வணங்கு. ஸோ இந்த பசங்களுக்கு நாரதருடைய கிருபையினாலே என்ன கிடைச்சிருத்தோ, இப்படி ஒரு கிருஷ்ண அனுபவம் கிடைச்சிடுத்து. அவ்வளவு அழகா இந்த 2 பேரும் சேர்ந்து தான் கும்மாளம் அடிச்சிருந்தாங்க, லூட்டி பண்ணிட்டு இருந்தானுங்க. 2 பேருக்கு சேர்த்து ஒரு அனுகிரகம், 2 பேருக்குள்ள நுழைஞ்சு 2 பேருக்கு ஒரே சமயத்தில் பரமானந்தத்தை கொடுத்துட்டான் கண்ணன். இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்ததுக்கு காத்திருக்க ருச்சி கூடும். அதாவது இந்த ஊறுகாய்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா, ஊற தான் அதுக்கு ருச்சி ஜாஸ்தி. தேன் நெல்லிக்காய், குலாப் ஜாமுன் நல்லா ஊறணும் இன்னும் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அது மாதிரி சிலதெல்லாம் அந்த காலம் போக 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 அதுக்கு ஒரு தனி பலம், தனி ருச்சி, தனி ரகம். அது இந்த பழைய சாதம் ஊற என்ன ருச்சி இருக்கு, ரைட்? அந்த மாதிரி கிருஷ்ணகார் காத்திருந்து நெடுநோக்கு பார்த்துட்டே இருக்கணும். வெயிட், யூ வில் கெட் த ட்ரீட். எஸ், அது கிருஷ்ணாவோட ஸ்பெஷாலிட்டி. எத்தனைக்கு எத்தனை வெயிட் பண்ணுறோம் அத்தனைக்கு எத்தனை ட்ரீட் பெருசாகிட்டே இருக்கும். நான் கிடைக்கல, எனக்கு இன்னும் ரொம்ப நாளாக அதெல்லாம் கிடையாது. சம்திங் பிக்கஸ்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பர்சனலி கிருஷ்ணா கோயிங் டு கிவ் யூ. ஸோ இப்படி பகவான் அப்படி கிருபா பண்ணிட்டான் இந்த பசங்களுக்கு. அன்பிலீவபிள் கிருபை. குபேரெல்லாம் அசந்தே போயிட்டான். என்ன கிருபை இது, என்ன பியூட்டிஃபுல் கிருபை இது. சிவபெருமான் கண்கள்லாம் கண்ணீர். சா, என்ன கிருபை. நாரதர் அப்படியே கையை கூப்பிக்கிறார். கிருஷ்ணா, என்ன கிருபை பிரபு இது. நான் சொன்ன வாக்கை காப்பாத்துறது இவ்வளோ பெரிய லீலையா. ஹரே 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 ஹரே. இப்படியே கண்ணனுடைய அந்த லீலையை பார்த்தோம். அதுதான் அந்த உலூக்கல பந்தனம். உலூக்கல், இன்னைக்கு அந்த உரல் இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாமே நந்தகோபர் வீடு, அந்த வீட்டினுடைய பக்கத்திலேயே தான். ஸோ அடுத்து நம்ம அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இப்படி இல்லாட்டி 2 கிலோமீட்டர் வச்சுக்கணும், இப்படி வண்டியிலே போகலாம். போனோம்னா சிந்தா ஹரண காட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சிந்தா அப்படின்னா துக்கம், ஆங்ஸைட்டி. ஹரணன்னா அறுக்கிறது, காட் அப்படின்னா படித்துறை. சிந்தா ஹரண காட்டா அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம். அங்கே என்ன விசேஷம்னா சிந்தா ஹரண மகாதேவர் இருக்கிறார். யாரு? நம்ம சிவபெருமான் தான். சிவா அவர் ஜாலியா. ஏற்கனவே நான் சொன்னேன் நந்தீஸ்வரர் இங்க இருக்கார் அப்படின்னு சொன்னேன். கோகுல்ல யசோதா வீட்டு வாசல்ல 3 நாள் படியா கடந்தா அதன் பிறகு கிருஷ்ண தரிசனம் வாய்ச்சதுன்னு சொன்னேன்னா, அந்த கிருஷ்ணனை பார்த்ததுலேருந்து மயங்கி போயிட்டார். இன்னும் பார்க்கணும், இன்னும் அனுபவிக்கணும். ஆனால் அப்பப்போ போய் பார்க்கறதுக்கு, யசோதையை போய் தொந்தரவு பண்ணுறதுக்கு அவருக்கு மனசு ஒப்புத்துக்கலை. ஏன்னா இவர் ஜடாமுடி, அகோரி வேஷத்தில் இருக்கார். உடம்பெல்லாம் சாம்பல் பூசிட்டு, இடுப்பில் சின்னதாக ஒரு புலித்தோலை கட்டின்னு இருக்கார். எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு டமருகம், ஒரு சூலம், ஒரு நிறைய பாம்பு. அவர் எப்படி தான் வருவார். நெத்திக்கண் வந்து திலகம் மாதிரி இருக்கு, பெரிய தாடி, மீசை, ஒரு கடோரமாக இருக்கார் பார்க்கறதுக்கு. ஆனால் ஹிருதயம் இருக்கே அம்மா, அத்தனை சாஃப்ட், அதெல்லாம் வர்ணிக்கவே முடியாது சிவபெருமானுடைய ஹிருதயத்தை. அப்போ இந்த சிவபெருமான் இப்படியே அந்த கோகுலத்து பக்கத்துலேயே சுற்றின்னு இருக்கலான்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்ந்துன்ற இடம் தான் இந்த சிந்தா ஹரண காட்டா. இன்றைக்கும் அங்கே வந்து சிந்தா ஹரண மகாதேவருடைய கோவில் இருக்கு. அப்பப்போ அப்படி ஊருக்குள்ள எங்கேயோ வருவார். ரொம்ப ரேராக எங்கேயோ கிருஷ்ணன் விளையாடுறா ஓரத்தில் 2 வேடிக்கை பார்ப்பார். யசோத கண்ணில் படாமல். நிறைய ஸ்திரீகள்லாம் பயப்படுவான், அதனால் வெளில வரமாட்டார். அதனால் நிறைய பேர் இந்த படித்துறைக்கு வரமாட்டார். கண்ணன் வேணுன்றவே இந்த படித்துறை பக்கமெல்லாம் வருவான். அவருக்கு காட்சி கொடுக்கறது, இவனுடைய பால லீலைகள்லாம் அவருக்கு காட்டி கொடுக்கறது. இந்த காட்டி உசுப்பேத்துறதெல்லாம் இவனுக்கு நல்லா வரும். கிருஷ்ணனுக்கு நல்லா உசுப்பேத்துவான், நல்லா வெறுப்பேற்றுவான். கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொடுக்காம ஓடி போயிடுவான். காட்டிட்டானேன்னு மயங்கும்படியாக மயக்கி காட்டி வெறுப்பேற்றி ஓடி போயிடும்.
அது குழந்தைகள் அப்படி தானே விளையாடும், சிரிக்கும், வா பக்கத்தில் வான்னு எல்லாம் பண்ணும். பக்கத்தில் நம்ம போனால் ஓடி போகும். இதே தான் அந்த கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை. அதில் இந்த யசோதை வந்து இந்த பிரம்மாண்ட காட்டில் கண்ணன் வாயில எல்லா லோகங்களையும் பார்த்தா இல்லையா. ஏற்கனவே ஒரு தடவை இது பால் குடிச்சு கொட்டாவி விடும் பொழுது பார்த்தாள். இப்போ திரும்பியும் அந்த பிரம்மாண்ட காட் படித்துறையில் இவன் உலகத்தெல்லாம் காட்டினான் இல்லையா. அது ஒரு மாதிரி ஆயிடுத்து அவளுக்கு, யசோதைக்கு. மறந்து போய்ட்றான். அப்பப்போ ஞாபகம் வர்றது. இப்போ நமக்கு எதில் பாதிப்போ அது நம்ம மனசில் ஞாபகம் வந்துட்டே இருக்கும் இல்லையா. நல்லதோ கெட்டதோ சமயத்தில் சில பாடல்கள் பிடிக்கும், அதையே ஹம் பண்ணிட்டு இருப்போம். சமயத்தில் யாராவது சொன்ன விஷயங்கள் பிடிக்கும், அதையே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம். சமயத்தில் குழந்தைகளுடைய சேட்டை பிடிக்கும், அதையே நம்ம பண்ணி காட்டுவோம். சமயத்தில் யாராவது நம்மளை திட்டிருப்போம், அதையே உள்ளுக்குள்ளே போட்டு உரிமின்னு இருப்போம். நிறைய உண்டு, ரைட். இந்த யசோதைக்கு என்னடான்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கும்போது தான் கிருஷ்ணனுக்கு மம்மு ஊட்டும் போதெல்லாம் வாயை திறக்கும்போது அப்படி பார்க்கலாதான் தெரியுதுதான். பயமாகவும் இருக்குது. ஆனாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாள் அவள். நிஜமாவே அன்றைக்கி நான் உலகத்தை தான் பார்த்தேன்னா என்னுடைய மாயையா இல்லை என் பிள்ளையினுடைய தெய்வீகமாக ஒரு குழப்பத்திலே வச்சுருக்கான். இவன் வந்து இவனை பிள்ளைன்னு கொஞ்சவும் முடியலை, பரமாத்மான்னு வணங்கவும் முடியலை, சேட்டக்கார பையன்னு தண்டிக்கவும் முடியலை. என்னத்தை பண்ணுறதுனே தெரியல இந்த பிள்ளைய. இந்த யசோதை கூட கட்டி போட்டாலும் அப்புறம் நந்தகோபர் வந்து தான் அழுத்து விடுறார். கர்க்க சங்கீதையில் சொல்லும் பொழுது நந்தகோபர் வந்து யசோதை இப்படிலாம் பண்ணாது, குழந்தைய கட்டி போட்டாய் அப்படின்னு சொல்லி கோச்சுண்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கிறது இல்லையா. அப்போ மெயினாக அந்த பிரம்மாண்ட காட் லீலைக்கு அப்புறமா யசோதை அப்படி ஒரு மாதிரி இருக்கா. அப்போ ஒரு கோபி கடல் என்னடி ஆச்சுன்னா தெரியல, எனக்கு என்னெல்லாமோ தோன்றது அப்படின்னா, சரி இதுவார் உனக்கு என்ன கிருஷ்ணனை பற்றி கவலையா? ஆமாம், ரொம்ப கவலையாக இருக்கு எனக்கு. அவளுக்கு புரிய மாட்டேங்கிறது. அதாவது அவளை பொறுத்த வரைக்கும் அவள் சாதாரண மனுஷ குழந்தைய தான் வளர்த்துட்டு இருக்கா. அது நன்னா இருக்கணும், நன்னா சாப்பிடணும், நன்னா விளையாடணும், சேட்டை பண்ணக்கூடாது, உலகத்தில் கெட்ட பேர் வாங்கப்படாது. அவள் அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் பொறுப்பாக நந்தகோகுலத்தை பார்த்துக்கணும். அவளுடைய மேஜர் எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ தானே. ஒரு அம்மாவுக்கு என்ன, ஹெல்த்தியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், பொறுப்பாக இருக்கணும். அப்போ ஒரு கோபி சொன்னது பாரு, இந்த யமுனை படித்துறையில் அப்படி போ, அங்கே ஒரு பிக்ஷை எடுத்துன்னு ஒருத்தர் ஒரு தாந்திரிகர் இருக்கார். அவர் போனால் மந்திரிச்சு விடுவார், கிருஷ்ணனை தூக்கிட்டு போயிட்டு வா. யாருடைய எங்கள் வீட்டு வாசலில் வந்தாரோ எவரா, அவரே தான், ரொம்ப நல்லவருடி, யாருக்கும் ஒரு உபதிரவம் பண்ணுறதில்ல. நாங்களாக போனால் ஆசீர்வாதம் பண்ணுவார், விபூதி கொடுப்பார், கேட்டால் கொடுப்பார்ட்டே ஒரு உட்காந்துட்டே இருப்பார், சாப்பிட கொடுத்தா வாங்கிப்பார். வேறு ஒன்றும் யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லை யசோதா. யார் வீட்டு வாசல்லையும் வந்து நிற்கிறதில்ல தெரியுமா. உனக்கு தான் பாக்கியம், உங்கள் வீட்டு வாசலில் தான் படியாக கிடந்தார் அவர். யாருக்குமே அது ஸ்வயம் சிவபெருமான்னு தெரியலையா. அப்புறம் யசோதை யோசிச்சு இந்த பிள்ளையை தூக்கிண்டு, ஏன்னா அவர் அவ்வளோ தியானம் பண்ணிருக்கார். கிருஷ்ணா அவன் இடத்துக்கு நான் வந்தா அவங்க அம்மா ரொம்ப கோச்சிக்கிறான், பயப்படுறா, எனக்கு உன்னை பார்க்காம இருக்க முடியல, நீ ஏங்க வாயேண்டா கிருஷ்ணா அப்படின்னு மனசுக்குள்ள ஏங்க அந்த ஏக்கம் கண்ணனுக்கு தெரியும்ல. தேடி வந்துட்டான். அம்மாவே தூக்கிண்டு வந்து அழகாக நமஸ்காரம் எல்லாம் பண்ணுறாளாம். யசோதை நமஸ்காரம் பண்ணி கிருஷ்ணனை நமஸ்காரம் பண்ண சொல்கிறாளாம். இதுவும் சமத்த நமஸ்காரம் எல்லாம் பண்ணோன்னா இவர் சொல்கிறா, சாது பாபா என் பிள்ளைக்கு என்னமோ தெரியல, என்னமோ ஒரு மாதிரி இருக்கான், நல்லா தான் இருக்கான், இவோ ஒரு மாதிரி இருக்கா, அதான் மந்திரிச்சு விடுங்கோ, எனக்கு ஒரே கவலையாக இருக்கு என் பிள்ளைய பற்றி. உடனே பம் போலே அப்படின்னு சொல்லுமா, சும்மா இருக்க வேண்டியது தானே, கத்துறா. கொஞ்சம் நடுங்க யசோதை. இது திடுக்குன்னு ஓடி போய் அம்மா வழி கட்டிக்கிறதான். பையன் பயப்படுமா. சிவபெருமான் சிரிக்கிறார், அப்பா சேட்டக்கார பயலை நீயாடா பயப்படுவாய் அப்படின்னு பார்த்து சிரிக்கிறார். உடனே விபூதியை எடுத்து யசோதா நெத்தியில் பூசி விட்டு, அதுக்கப்புறமா இந்த கிச்சாபை நெத்தியில் பூசி விட்டு அவன் வாயை தரான்னு சொல்லி வாயில் கொஞ்சம் விபூதி போட்டு, இதெல்லாம் சும்மா. அப்புறம் சிவபெருமான் வந்து கிருஷ்ணன் தலையில் அப்படி கையை வச்சு அப்படி தியானம் பண்ணுறான். ஏதோ முணுமுணுக்கு, என்னடா நான் கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷம், நீ வந்து விட்டாய், எவ்வளோ தூரம் என்னை தேடி வந்தாய், பரமபாகியம், எனக்கு அப்பப்போ வந்து காட்சி கொடு, உனக்காகத்தானே நீ உட்காந்துருக்க. அவர் முணுமுணுக்கிறது எல்லாம் அவன் காதில் மட்டும் விழுறது, யசோதா காதில் விட. அவர் நினச்சிட்டான் ஏதோ இவர் வந்து பிள்ளைக்கு மந்திரம்லாம் பண்ணுறார், மந்திரிச்சு விடுறார் சொல்லிட்டு. அதுக்கப்புறமா
சொன்னாமா ஒன்றும் கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு ஒரு கெடுதலும் வராது, உங்கள் கோகுலம் நன்னா இருக்கும், நீங்கள் எல்லாரும் நன்னா இருப்பேன், ஒரு பயமும் வேண்டாம், அவனாலே யாருக்கும் கெடுதல் கிடையாது, அவனுக்கும் யாராலையும் கெடுதல் வராதுன்னு கேரண்டி கொடுத்துட்டாங்க. யசோத கண்களில் கண்ணீர். ஐயோ கோபி, நான் மன்னிச்சிருக்கோம் சாது பாபா, நீங்கள் அன்றைக்கி வரும்பொழுது நான் ஒழுங்காக நடந்துக்கலை, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஏதோ தட்சணை மாதிரி எதையோ கொடுத்துட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிட்டா. கிருஷ்ணனை தூக்கிண்டு இது போகும்போது கையை வேறு காட்டி டாட்டான்னு வேற சொல்கிறது. சின்ன பையன் பேசுகிற வயசுலாம் ஆயாச்சு. அப்படி சிவபெருமான் இன்றும் அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி நிறைய கிருஷ்ணன் லீலை பண்ணிட்டு இருக்கானே. இங்கே அங்கே ஒரு சிவலிங்கம் உண்டு. அந்த சிவலிங்கத்துக்குள்ளேயே குட்டி 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 குட்டியாக அந்த லிங்கத்து மேலேயே நிறைய குட்டி 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 லிங்கமாக இருக்கும். ஆயிரக்கணக்கான லிங்கம் இருக்கும். சில பேர் சகசிரலிங்கம்னு சொல்லுவாள், சில பேர் 10,000 லிங்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. பெரிய லிங்கம், அதில் குட்டி 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 லிங்கம் இருக்குது. போனோம்னா நாமே அந்த ஜலம் எடுத்து அழகாக சிவபெருமானுக்கு அங்கே அபிஷேகம் பண்ணலாம். சிந்தா ஹரண மகாதேவர்னு பேர். யசோதையினுடைய சிந்தா, ஆங்ஸைட்டி, கவலையை சரி செய்த படித்துறை, சரி செய்த மகாதேவர். அந்த சிந்தா ஹரண மகாதேவர் உங்களுடைய கவலைகள் அதையும் அறுத்து தள்ளட்டு. அந்த சிந்தாஹரண மகாதேவர் உங்கள் குடும்பத்தினுடைய எல்லா கவலைகளையும் தவிடுபடியாக்கட்டும். உங்கள் பல கோடி ஜென்மாவுடைய பல கோடி ஆங்ஸைட்டி எல்லாம் இல்லாமல் போகட்டும். இன்று முதல் ஒரு ஆங்ஸைட்டியும் இல்லாமல், ஒரு கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக கிருஷ்ணானுபவம் பண்ணி கொண்டு சந்தோஷமாக, நிம்மதியாக, திருப்தியாக, குதூகலமாக, ஜோரா ஜம்னு சூப்பராக இருக்கும். ஓகே, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो नंद गोकुल की जय, जय बोलो यशोदा मैया की जय, बोलो नंद बाबा की जय, जय बोलो चिंता हरण महादेव की जय, जय 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 जय। राधे कृष्णा। இப்போ புதுசான ஒரு மெத்தடில் ரெக்கார்டிங் பண்ணுறேன். அப்புறமா அந்த ஃபார்மேட்டும் இப்போ புதுசாக கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணி போன்றிருக்கேன். அது சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சந்தோஷம். இல்லாட்டா இன்னும் அடுத்த லெவல் என்ன பண்ணலாம், ஏன்னா சைஸும் கம்மியாக வரணும். ரொம்ப பெருசாக போச்சுன்னா 16 MBக்கு மேலே போச்சுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியாது. அதே சமயத்தில் நல்ல குவாலிட்டியும் கொடுக்கணும். அதனால தான். ஓகேவா? ராதே கிருஷ்ணா.